வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 31வது மேட்ச் ஆன கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நம்மளோட வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸும் மெகா கிராண்ட் லீக்கான டீம்ஸும் ஃப்ரீயா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு பெய்டோ ஏதோ காசு வாங்கிட்டோ நம்ம வந்து டீம்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஃப்ரீயா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேனல்ல வந்து டீம்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா கண்டினியூஸா ஸ்மால் லீக்ல கொஞ்சம் வின்னிங் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. சோ நீங்க இதுவரைக்கும் குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேண்டசி ஆப்பா ஒன் பிளேயர் ஃபேண்டசி அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வந்தது குபேராக்காரங்க தான். டியோ அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ டியோ ப்ரோ அப்படின்னு சொல்லி ரெண்டு செட்ல இருந்து ஒவ்வொரு பிளேயர் செலக்ட் பண்ற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பிளே பண்றதுக்கு அவைலபிளா இருக்குது. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. குபேராவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாத நண்பர் இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான பிட்ச் ரிப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா கல்கட்டால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பவுண்டரி லைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப சின்னதுதான். நீங்க மத்த பிட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த பிட்சோட பவுண்டரி லைன் வந்து கம்மி தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்ல சாதகமா தான் இருக்கும். நீங்க லாஸ்ட் மேட்ச் வந்து லக்னோ வர்சஸ் கேகேஆர் மேட்ச் கொஞ்சம் ஆப்போசிட்டா போயிடுச்சு. அதுக்கு முந்தின மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் வந்து என்ன மாதிரி ஹை ஸ்கோர் போச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நல்ல பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் எடுக்கலாம். சில டைம்ல நல்ல டேன் கிடைச்சதுன்னா ஸ்பின்னர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் பெருசா சொல்லல. அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ரீசெண்டா என்ன மாதிரியான மேட்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. சோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 14 ஏப்ரல் 2024 லக்னோ வர்சஸ் கேகேஆர் ஒரு லோ ஸ்கோர் மேட்ச் தான் இது. அதாவது இந்த பிட்ச்ல 161ங்கிறதுலாம் ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்தாங்க. கேகேஆர் வந்து 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்ல எஸ்ஆர்எச் நல்லா போராடினாங்க. கடைசி ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ தோத்துட்டாங்க. 4 ரன் வித்தியாசத்துல கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட். சோ இந்த ரெண்டு மேட்ச் ரிசல்ட்டை வச்சு நம்மளா ஒரு அனலைஸ்க்கு வரலாம். அதாவது யாருமே நமக்கு சொல்லணும் இல்லை. ஹோம் பிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து 2க்கு 2 வின் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆதிக்கமா ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்றது காட்டில விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹை ஸ்கோர் வென்யூ தான். குறையாம 160க்கு மேல போகுது. 180 அந்த மாதிரிலாம் ஈஸியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால பேட்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இப்படின்னு ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு வந்து இந்த சீசன்ல 2 மேட்ச் நடந்திருக்கு. ஒன்னு பேட்டிங் ஃபர்ஸ்டும் இன்னொரு பேட்டிங் செகண்டும் வின் பண்ணிருக்காங்க. 150 to 169க்குள்ள 2 இன்னிங்ஸும் 90+ வந்து 2 இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் கேகேஆர் 208, லோ ஸ்கோர் வந்து லக்னோ 161 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்ப ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் பேட்டில் பாத்துறலாம். சோ ஆர்ஆருக்கும் கேகேஆருக்கும் பாத்தீங்கன்னா 28 மேட்ச் நடந்திருக்கு டோட்டலா. அதுல 14 வந்து வின் பண்ணிருக்காங்க, 13 தோத்துருக்காங்க. இவங்க 13 வின் பண்ணிருக்காங்க, 14 தோத்துருக்காங்க. 210 இவங்களோட ஹை ஸ்கோர், 125 இவங்களோட லோ ஸ்கோர். 217 இவங்களோட ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் வந்து 181. சோ இப்போ வந்து பவுலர்ஸோட பேட்டில் பாத்துறலாம் நம்ம. சோ கேகேஆர் பிளேயர்ஸ் வந்து எப்படி ஆர்ஆர் பேட்ஸ்மேன் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து பவுலர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பால்ல 1 விக்கெட்டும் சஹால் பால்ல 2 விக்கெட்டும் எடுத்து அவுட் ஆயிருக்கிறாரு. ரிங்கு வந்து சஹால் பால்ல 1 டைமும் சந்தீப் சர்மா பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ரசல் வந்து ட்ரெண்ட் போல்ட் பால்லையும் அஸ்வின் பால்லையும் 2 டைமும் சஹால் பால்ல 1 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து விட்டுருக்காரு. அடுத்து ஆர்ஆர் பிளேயர்ஸ் எப்படி கேகேஆர் பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பட்லர் வந்து வருண் சக்கரவர்த்தி பால்லையும் ரசல் பால்லையும் 2 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. நரேன் பால்ல 3 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. சோ பட்லர் வந்து கேகேஆர் பவுலர்ஸ் கிட்ட நல்லா பெருசா ஸ்கோர் பண்ணனாலும் நிறைய விக்கெட் விட்டுருக்காரு. சாம்சன் நரேன் பால்ல 3 டைமும் ரசல் பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ரியன் பராக் ரசல் பால்லையும் நரேன் பால்லையும் தலா 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. சிவம் ஹெட்மேன் வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பால்லையும் நரேன் பால்ல ரசல் பால்ல 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அடுத்து
சுனில் நரேன் பால்லையும் ரசல் பால்லையும் அஸ்வின் வந்து தலா 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்கிறாரு. சோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ பவுலர்ஸோட பேட்டில் நீங்க கேட்டதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க நண்பா. சோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது பிலிப் சால்ட்டும் சுனில் நரேன் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. சோ இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹிட்டர்ஸ், வந்தா வருது போனா போகுது. அதுல சுனில் நரேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் ஃப்ரீ ஆப்ஷன், அவர் அடிச்சாலும் சரி அடிக்காலும் சரி ஓப்பனிங் அவர் அடிக்கிற ரன் கேகேஆருக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் இறக்கி விடுறாங்க. சோ பிலிப் சால்ட்டும் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 89 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு. சோ மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலிப் சால்ட் வந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், ஒரு 40+ பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அந்த டக் அவுட் ஆன மேட்ச் மட்டும்தான் அவர் வந்து பெருசா பாயிண்ட் வாங்கி கொடுக்கல, மீதி எல்லா மேட்சுமே பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் ரொம்பலாம் நமக்கு ரன் ஸ்கோர் பண்ண வேணாம், வெறும் ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணாலே போதும். ஒரு 20 பாயிண்ட்னாலும் விளாண்டதுக்கு ஒரு 4 பாயிண்ட், ஒரு 2 கேட்சோ ஒரு ஸ்டம்பிட்டோ எது பண்ணாலும் அதுக்கு ஒரு 16 பாயிண்ட்னா கூட நமக்கு வந்து 40 பாயிண்ட் ஈஸியா வாங்கி கொடுத்துருவாரு. அதே மாதிரிதான் சுனில் நரேன், இது வரைக்கும் சுனில் நரேன் ஃபிளாப் ஆனதே கிடையாது. மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு. மொதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 ரன் அடிச்சாலும் ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. 47 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 85 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 27 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 6 ரன் பிளஸ் ஒரு விக்கெட். எப்படி பார்த்தாலும் சுனில் நரேன் வந்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்க்கு வந்துருவாங்க. சோ இந்த 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் மினிமம் ஃபேண்டசிக்குள்ள வர்றதுனால 2 பேருமே மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் அதாவது 40+ வந்து ஈஸியா வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயர். வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவர் விளாண்டதே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 மேட்ச்ல 4 மேட்ச் தான் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சது. அதுல 3 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட் ஸ்கோர். இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா 50 ரன். அது மட்டும் இல்லாம அவருக்கு பேட்டிங் சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் இருக்கு. சோ 1 டவுன் வந்து ரகுவஞ்சி தான் வர்றாரு, அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ், அதுக்கப்புறம் தான் வெங்கடேஷ் ஐயர் வர்றாரு. சில நேரம் அதுவும் இல்லாம ரசலை முன்னாடி ஆட விட்டுருக்காங்க, அவருக்கு முன்னாடியும் இப்போ ஒரு மேட்ச் வந்து அந்த மாதிரிதான் ஆடினாரு ரசல் வந்து. சோ அதனால அதுவும் ஒரு மைனஸ் இருக்கு அவர்கிட்ட. அதனால வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. அந்த 40+ அவரால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரேர் தான். ஏதாச்சும் அதிர்ஷ்டம் நடந்தா இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணா வேணா நடக்கலாம். அடுத்து ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வந்துருவாரு. சோ ரீசன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 2 டவுன் வர்றாரு, ஒரு 30 ரன் கிட்ட அடிக்கிறாரு. நம்ம பாத்தீங்கன்னாலே தெரியும், தொடர்ந்து 4 மேட்சாவே பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு. அந்த முதல் மேட்ச் மட்டும்தான் அவர் வந்து டக் அவுட் ஆனார் எஸ்ஆர்ஹெச்க்கு அகைன்ஸ்ட். மீதி எல்லா மேட்சுமே மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள ஈஸியாவே வந்துடுறாரு. அடுத்து ரிங்குவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஹையஸ்ட் ஸ்கோரே 25. நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ சொன்னேன், ரிங்குக்கான பேட்டிங் வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. கடைசி 2 ஓவர் இல்ல அப்படின்னா பினிஷ் பண்ற மாதிரி லாஸ்ட் ஓவர் இல்ல அப்படின்னாலும் ஒரு 3 ஓவர் கிடைக்கிற மாதிரி தான் உள்ள வர்றாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட், நரேன், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரகுவஞ்சி, ரசல், சில நேரம் ரமன்தீப் சிங்குக்கு அப்புறம் தான் ரிங்கு இறங்குறாரு. சோ அவருக்கான பேட்டிங் வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா நான் இன்னும் சொல்றேன், பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வந்துருவாரு. பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வர மாட்டாரு. அவ்வளவுதான் ரிங்குவை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை அவர் வந்து ஒரு 13வது ஓவரே பேட்டிங் வாய்ப்புக்கு வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வரலாம். ஸோ மேபி அது சிஎஸ்கே கூட வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது, ஆனா வர முடியல. ஆனா சிஎஸ்கே கூட எல்லாருமே பெருசா ஆடல, அதனால வந்து அவரையும் குறை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஆர்ஆர் டீம்லாம் ஒரு 13வது ஓவர் ஒரு 15வது ஓவர்ல கிடைச்சா கூட மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்துருவாரு. சும்மா 18வது ஓவர்லாம் கிடைச்சதுன்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ல வரமாட்டாரு. அடுத்து ரமன்தீப் சிங்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்னும் ஆடல. சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. சோ மினிமம் அப்படின்னாலே என்ன, குறைந்தபட்சம் ஒரு 40 பாயிண்ட் பிளஸ் வந்தாலே நம்ம எடுக்கக்கூடிய பிளேயர் 40+ பாயிண்ட் வாங்கினாலே நம்ம ஈஸியா வின் பண்ணலாம் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். அதுதான். சோ ரசல் சொல்லவே வேணாம், கண்ணை மூடிட்டு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வந்துருவாரு. அவர் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்ட் ஆன மேட்ச்ல மட்டும்தான் ஃபிளாப், மீதி எல்லா மேட்ச்லயுமே சூப்பரா விளையாடி கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பேட்டிங் சான்ஸே கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ரிங்குக்கு கிடைக்கல, ரமன்தீப்புக்கு கிடைக்கல, வெங்கடேஷ் ஐயருக்கு கிடைக்கல, ஆனா ரசலுக்கும் கிடைக்கல தான். ஆனா ரசல் வந்து 25 பாயிண்ட், ஏன்னா அந்த ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ங்கிறதுனால. அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த 40+ பாயிண்ட் வாங்கி கொடுக்குறா நம்புறோம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 3வது மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட், 4வது வந்து பாத்தீங்கன்னா ரசல். சோ ரகுவஞ்சியை பொறுத்த வரைக்கும் 1 டவுன் ஆடுறாரு. சோ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ரகுவஞ்சி வந்து கொஞ்சம், அதாவது ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்றதுனால ஒரு 5வது ஆப்ஷன்ல நான் வந்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
இந்த தொடர்ந்து 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஃபேண்டசில வந்துட்டாரு. இந்த மேட்ச் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஏன்னா அவரோட ஸ்டைல் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்றாரு. அடுத்து ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 50% மினிமம் ஃபேண்டசில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்த மேட்சோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மேட்ச்ல 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்தாரு. அந்த 2 மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சராசரிக்கு 5 விக்கெட். ஆனா எடுத்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இதான். பட் எல்லாருமே ஸ்டார்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நீங்க ஸ்டார்க்கையும் ஒரு 6வது ஆப்ஷன்ல மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ல வருவார்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாச்சும் ஸ்டார்க்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹர்ஷித் ராணா, அப்படி இல்லை அப்படின்னா வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, இந்த 3 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்றாங்க. ஆனா எல்லாருமே ஸ்டார்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோ நிறைய ரசல் இருக்கிறதுனால நம்ம யாருமே பவுலிங் ஆப்ஷனை போக்கஸ் பண்றது கிடையாது. சோ ஹர்ஷித் ராணா விளாண்ட 3 மேட்சுமே கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணிருக்காரு. அரோராவும் பாத்தீங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்றாரு. வருணும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. ஆனா விக்கெட்னு பார்க்கும்போது எல்லாருமே ஈக்குவல் தான். 5 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. வருணும் வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட், வைபவ் அரோரா வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட், ஸ்டார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட். சோ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியல. சோ கரெக்டா பிக்ஸ்டா 2 பவுலர் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. சோ 6வது ஆப்ஷன்ல இவரு, 7வது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ல வர்றதுல வந்து ஹர்ஷித் ராணா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 8வது வந்து பாத்தீங்க அப்படின்னா வைபவ் அரோராவும் அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்தாலுமே போதும். ஒரு விக்கெட், அதுவும் ஸ்டெம்போ போல்டு அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 40+ வந்துருவாங்க அழகா. அதாவது ஒரு விக்கெட் எடுத்தா 25 பாயிண்ட் பிளஸ் ஒரு ஸ்டெம் போல்டு இல்ல எல்பி ஆக்குனாங்கன்னா அதுக்கு 8 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் 11ல வந்தாங்க அப்படின்னா 4 பாயிண்ட். அப்படிங்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா 37 பாயிண்ட் 40+ வந்த மாதிரி வந்துருவீங்க. ஸோ அதுதான் சொல்றேன், ஈஸியா நம்ம வந்து அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர், ஜாய்ஸ்வல் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பட்லரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல பெருசா ஆடியே கொடுக்கல. ஒரே ஒரு மேட்ச் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆடியே கொடுக்க முடியல. ஆர்சிபி கூட மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோர் வந்து அடிச்சு கொடுத்தாரு 100 ரன். அடுத்து ஜாய்ஸ்வலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 மேட்சா ஒரு அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள வராரு. பட் இந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள வர்றது வந்து 50% வாய்ப்பு இருக்கு. அதுவும் வந்தா ஒன் சைடா போயிருவாங்க. இந்த மாதிரி 100 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணலாம், இல்ல அப்படின்னா டக் அவுட்ல கூட போகலாம். 2 பேருமே கொஞ்சம் கேள்விக்குறிதான். பட் சேஃபா வந்து எல்லாருமே எடுக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்து சாம்சன் கண்டிப்பா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள வரக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. ஏன்னா ஈஸியா ஒரு எல்லா மேட்சுமே வந்துடுறாரு. ஒரு 18 ரன் அடிச்சாலும் ஒரு 20 பாயிண்ட் வைங்க, விளாண்டது ஒரு 4 பாயிண்ட், ஒரு 2 கேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் ஒரு 40+ ஈஸியா சாம்சனால வர முடியும். அது வந்து பட்லருக்கும் ஜாய்ஸ்வலுக்கும் அந்த அட்வான்டேஜ் இல்ல. அதனாலதான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய சாம்சனுக்கு இருக்கு. ரியன் பராக் கண்டிப்பா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்துருவார். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இந்த சீசன்ல. ஹெட்மேயர் ஜூரலை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இப்போ நீங்க ஒரு 4 மெம்பர் லீக் ஆடுறீங்க, இது உங்க ஆப்போனன்ட் 1, ஆப்போனன்ட் 2, ஆப்போனன்ட் 3, இந்த 4 மெம்பர் லீக்ல விளையாண்டீங்கன்னா ஹெட்மேயர் அந்த 3 பேருமே எடுக்க மாட்டாங்க. ஹெட்மேயர் 100 ரன் அடிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவரோட பெர்சன்டேஜ் பிக் வந்து ஒரு 10% தான். ஜூரலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% தான். ஸ்மால் லீக்ல பிரச்சனை இருக்காது. கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ஸ்ல வேணா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போக்கஸ் பண்ணக்கூடியது பட்லர், ஜாய்ஸ்வல், சாம்சன், ரியன் பராக். இந்த 4 பேர்ல ஏதாச்சும் 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனா சாம்சனும் பராகும் கண்டிப்பா நமக்கு வேணும். ஒண்ணு ஜாய்ஸ்வலா இல்ல பட்லராங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யார் பெஸ்டா இன்னைக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு யார் தோணுதோ அதை பாத்துக்கோங்க. ஏன்னா பட்லர் வந்து கேகேஆர் பவுலர்ஸ் நிறைய அவுட் ஆயிருக்காரு. வருணா இருக்கட்டும், ரசலா இருக்கட்டும், நிறைய இருக்கட்டும் அவுட் ஆயிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு பட்லர் பிளாப் ஆவாரோ அப்படிங்கறதும் தோணுது. பிளாப்னா டக்குன்னு சொல்ல ஒரு 20 ரன் 30 ரன்னுக்குள்ள அவுட் ஆறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அஸ்வின், ஆவேஷ் கான், ரென்போல்டு, குல்தீப்சன், பர்கர் இல்ல அப்படின்னா மகாராஜ் ஆடலாம். பட் இந்த பிச்சில் பர்கர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெருசா இன்ஜுரியில இருந்து வருவாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மகாராஜ் தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல டெத்ல பவுலிங் பண்ணக்கூடிய ஆவேஷ் கான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட் வந்து நீங்க ஆவேஷ் கான்ட்டையும் சரி சகால்ட்டையும் சரி நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இந்த 2 பிளேயர்ஸ் தான் மினிமம் ஃபேண்டசில வந்து வரலாம். மினிமம் ஒரு விக்கெட் கண்டிப்பா ஆவேஷ் கான் டெத்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் ஆவேஷ் கானுக்கு கிடைச்சதுன்னா ஒரு விக்கெட் கேரண்டின்னு முடிவு பண்ணிக்கோங்க.
ட்ரெண்ட் போல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்து கொடுத்த அன்னைக்கு 2, 3 இந்த மாதிரி எடுத்து கொடுக்காரு. லாஸ்ட் மேட்சுமே அவருக்கு டெத்ல தான் விக்கெட் கிடைச்சது, ஒரு விக்கெட்டும். சோ அந்த ஸ்டார்டிங்ல விக்கெட் கிடைச்ச அன்னைக்கு தான் ட்ரெண்ட் போல்ட் ராஜா. சோ 3 விக்கெட் 2 விக்கெட் எடுப்பாரு. அதான் 3 விக்கெட் எடுத்த அன்னைக்குலாம் எம்ஐ வந்து சொல்லி முடிச்சாரு. அதனால ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு 50% என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வரக்கான வாய்ப்பு இருக்கு. குல்தீப் சன் மேபி ஒரு 4 இந்த பவுலிங் ஆப்ஷனை பொறுத்து தான். பர்கர் ஆடினார்னா உள்ள வர்ற மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வர மாட்டாரு. பர்கர் ஆடல அப்படின்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வந்துருவாரு. ஏன்னா 4 ஓவர் போட்டார்னா அட்லீஸ்ட் ஒரு நல்ல பால் போட்டாலுமே விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் விக்கெட்டே எடுக்கல, ஒரு விக்கெட் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அதனால நான் பெருசா அஸ்வினுக்கு வந்து போக்கஸ் பண்ணல. ஆனா பேட்டிங் பேக்கப் வந்து அவருக்கு இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவருக்கு. அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட், ஸ்ரேயஸ் ஐயர், ரசல், சுனில் நரேன், ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுல வந்து நம்ம வந்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த வருண் சக்கரவர்த்தி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹர்ஷித் ராணாவை ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா வைபவ் அரோராவை கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 பிளேயருமே உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்காங்க இந்த இடத்துல பிக் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க செட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சாம்சன், ஜாய்ஸ்வல், ரியன் பராக், சகால், ட்ரெண்ட் போல்ட். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை விட ஆவேஷ் கானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணாரோ ஆவேஷ் கானுக்கு கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, டெத் பவுலர். அதனால மற்றபடி ஜாய்ஸ்வலுக்கு பதிலா ஜாஸ் பட்லரையும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பட்லர் ஆட மாட்டா தோணுதா ஜாய்ஸ்வல், ஏன்னா டாப் பிளேயர் 4 பிளேயரை எடுத்து வச்சுட்டோன்னு வைங்களேன், ஒருவேளை ஆர்ஆர் வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னா வேஸ்டா போயிடும். அதனாலதான் 3 டாப் பிளேயர்ஸோட போகலாம். ஏன்னா இதுல சாம்சன் வந்து கண்டிப்பா 40+ பாயிண்ட் இருக்கு நமக்கு, அதனால பிரச்சனை இல்லை. சாம்சன் வந்து பேட்டிங் பெருசா பண்ணனாலும் பிரச்சனை கிடையாதுங்கிறதுனால நம்ம வந்து ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ அதனால சேஃபான ஒரு டீமா தான் கொடுத்துருக்கிறேன். ஆப்ஷனல்ல வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் உங்க எல்லாருக்குமே தெரியும். மோஸ்டா எல்லாருமே சுனில் நரேனை கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் வந்து ரசலையாவும் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, பிளஸ் 4 ஓவர் போலிங் பண்றாரு. ரசல் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். பட் ரசலை கம்பேர் பண்றதை காட்டிலும் சுனில் நரேன் வந்து எனக்கு பெஸ்ட்னு தோணுது கேப்டன் போடுறதுக்கு. நிறைய பேர் வந்து சாம்சனே வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால இந்த 3 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல உங்க ஆப்போனன்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த காரணத்தினால நீங்க கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட கெஸ் படி சகால் அண்ட் ஜாய்ஸ்வலை வந்து அட்லீஸ்ட் வீசியா வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 பேரையுமே என்னோட ஆப்ஷன்ல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்க அப்படின்னா அரோரா, ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா, ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான். இந்த 5 பிளேயர்ஸையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, மேபி நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ சேஃபா போகணும்னா இந்த 3 பேரு, கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 5 பேரையும் உங்களுடைய ஸ்மால் லீக் டீமோ ஒரு கிராண்ட் லீக் டீம்லயோ நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ கண்டிப்பா நீங்க கேட்ட மாதிரி நம்ம பவுலர்ஸோட பேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸும் நம்ம சேனல்ல போடுவோம். ஸோ அதையும் பாருங்க வீடியோ லிங்க் மூலமா. ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எதுவும் கருத்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா இந்த பிளேயர்ஸ் இன்னைக்கு ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ப்ரோ அப்படின்னு ஏதாவது சொல்லலாம், கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.